சார் வருது. வர ஜூலை 1 தான் டாக்டர்ஸ் டேங்க. இப்போ நம்ம வர பேஷண்ட்ஸ்க்குலாம் நீங்களே சொல்லியிருப்பீங்க, செல்ஃப் மெடிகேஷன் பண்ணக்கூடாது, டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க, பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பீங்க நிறைய பேஷண்ட்டுக்கு. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லை, ஏதோ தொந்தரவுனா நீங்கள் செல்ஃப் மெடிகேஷன் பண்ணீங்களா, இல்லை டாக்டரை அப்ரோச் பண்ணீங்களா? இல்லைங்க, வித்தின் மை பவுண்டரியில் இருந்ததுன்னா பண்ணிக்குவோம். ஓகேங்க சார். அப்படி இல்லைன்னா அந்த கன்சல்ட் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துருவோம். பழைய படம்லாம் பார்த்துருக்கீங்களா சார் நீங்கள்? இப்போ அதில் இந்த வீட்டுக்கு வந்த மருமகள் திடீர்னு வந்த இதிலே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. உடனே வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க அந்த வயசான அம்மா பார்த்துட்டு நாடி தொட்டு பார்த்துட்டு கன்சீவாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் டாக்டராக இருக்கனால யாராச்சும் நாடி பிடிச்சி உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல யாராலும் முடியாதுங்க. அப்படியாங்க சார்? இந்த பாட்டிமா வீட்டில் இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க இல்லைங்க சார்? அதெல்லாம் போயிங்க. பொய்யாங்க சார்? பட் சில சமயம் அவங்க கரெக்டாக சொல்கிறாங்க இல்லைங்க சார், டபுள் நாடி துடிக்குது அப்படிலாம் கிடையாதுங்க. கிடையாதாங்க சார்? எத்தனையோ பேஷண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க சார் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில். உங்களுக்கு டார்ச்சராக, நீங்கள் சொல்கிறது புரிஞ்சிக்காமல் ரிப்பீட்டடாக பேஷண்ட் கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க, நீங்கள் சொல்கிறது புரிஞ்சிக்காமல். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் எப்படி அவங்கள ஃபேஸ் பண்ணுறீங்க? அது டிபெண்ட்ஸ் அப்பான் த லிட்ரேட் ஸ்டேட்டஸ் தானே. அவங்க ரொம்ப பாமர மக்களாக இருந்தால் புரிஞ்சிக்க முடியாது. ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ இட் டிபெண்ட்ஸ் இல்லைங்களா, இண்டிவிஜுவலை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இந்த டாக்டர்ஸ் டே முன்னிட்டு என்னோடய எல்லா சீனியர் டாக்டர்ஸ்க்கும், என்னோடய கலீக்ஸ்க்கும் ஹாப்பி டாக்டர்ஸ் டே விஷஸ்.